போடி, நீ இப்படியே ஏதாவது பேசி என்னை ஏமாத்திடுற. சரி, நான் ஸ்டேஜ்லயே உன்னை பாத்துக்கிறேன் உம்மா என்று ஒரு முத்தத்தை கொடுத்துவிட்டு போனை கட் செய்து விட்டான். அதே நேரம் அணுவுக்கு வெட்கத்தில் முகமெல்லாம் குப்பென்று சிவந்து விட்டது. மீண்டும் ஒருமுறை தன்னை கண்ணாடி முன் நின்று மேலிருந்து கீழ் வரை ரசித்து பார்த்தவள், பரவாயில்ல அனு, நீயும் நல்லாத்தான் இருக்க என்று சந்தோஷப்பட்டு கொண்டு மீண்டும் அங்கிருந்த மெத்தையில் சென்று அமைதியாக அமர்ந்து கொண்டு செல்போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தாள். பின்னாடி நடக்க போகும் விபரீதம் தெரியாமல். அதே நேரம் ஆதி அறையில் வைஷ்ணவியை போட்டு பாடாய் படுத்தி கொண்டிருந்தான். ஆதி, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இப்படி பண்றீங்க? நீங்க சீக்கிரம் நகருங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஏண்டி, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன கத்திக்கிட்டு இருக்கனா? எல்லாரும் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆயிருப்பாங்க, நான் மட்டும்தான் இன்னும் ரெடி ஆகாம இருக்கேன். சரி, குழந்தைங்க? குழந்தைங்கள அப்பவே ரெடி பண்ணி அத்தைக்கிட்டையும் சின்னதுக்கிட்டையும் கொடுத்து அனுப்பிட்டேன். அப்புறம் என்ன, நீ மட்டும் தானே? நான் உனக்கு சாரி கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றேன்டி. நீங்க இப்படி பேசி பேசியே என் டைமை தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நகருங்க என்று அவனை பிடித்து எட்டே தள்ளியவள் சேலையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் போக, எங்கடி போற? பாத்ரூம்ல போய் யாராவது சாரி கட்டுவாங்களா? புடவையெல்லாம் நனைஞ்சு போயிடாது? ஆமா, இங்க உங்க முன்னாடி புடவைய கட்ட முடியும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் உள்ள போயே கட்டிக்கிறேன் என்று வேகமாக உள்ளே செல்ல இருந்தவளை தடுத்து நிறுத்தியவன், இப்போ என்னடி நான் பார்க்க கூடாதது? அவ்வளவுதானே? சரி, நான் திரும்பி உட்காந்துக்கிறேன், நீ கட்டு. இல்ல, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க எப்ப வேணாலும் டப்புன்னு திரும்பி பாப்பீங்க, அதனால நீங்க வெளியில போங்க, இல்லனா நான் பாத்ரூம்குள்ள கூட போய் கட்டிக்கிறேன் என்றதும், அடி பாவி, என்னை பத்தி இப்படி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காளே என்று மனதுக்குள் நினைத்தவன், சரிடி, நான் வெளியிலேயே இருக்கேன், நீ சாரியை கட்டிட்டு கூப்பிடு. இல்லாதி, நீங்க போங்க, நான் ரெடி ஆயிட்டு வர்றேன். அப்படியெல்லாம் உன்னை தனியா விட்டுட்டு போக முடியாது. ஆல்ரெடி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, இப்போ நீ மட்டும்தான் லேட். உன்னை இங்க தனியா விட்டுட்டு போறது எனக்கு சரியா படல. நான் வெளியில இருக்கேன், நீ சாரியை கட்டிட்டு கூப்பிடு என்று கூறி வெளியே போனவனை பார்த்தவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்க, அவன் வெளியே சென்றதும் கதவை சாத்த கை வைக்க, லாக் போடாதடி, நான் இங்கதான் நிக்கிறேன். என்னவோ லவர ரூமை விட்டு வெளியே துரத்துற மாதிரி துரத்துறா. இவளுக்கு நான் புருஷன்றதே சுத்தமா மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டே நின்றிருந்தான். சரி என்று கூறிவிட்டு கடகடவென்று புடவையை எடுத்து கட்டி முடித்தாள். பின்பு தலை அலங்காரம், முக அலங்காரம் அனைத்தையும் செய்து முடித்தவள் அந்த சாரிக்கு மேட்சாக இருந்த ஜுவல் செட்டை போட்டுக் கொண்டிருக்க, அப்பொழுது ஆதி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். ஒரு சாரி கட்டுறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமாடி? எவ்வளோ நேரம் உனக்காக நான் வெளியில வெயிட் பண்றது? ஐயோ ஆதி, சாரி, நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். அடி பாவி, இதுக்கு தாண்டி நான் வெளியில போக மாட்டேனே சொன்னேன். என்ன போன்னு சொல்லிட்டு இவ்ளோ நேரம் கால் கடுக்க நிக்க வச்சிட்டல்ல என்று பேசிக்கொண்டே அவள் அருகே வந்தவன் அவள் நகை மாட்ட முடியாமல் அவதிப்படுவதை பார்த்து, விடு, நான் போட்டு விடுறேன் என்று அந்த நெக்லஸை அவள் கழுத்தில் அழகாக மாட்டிவிட்டான். பிறகு ஆரத்தையும் அதே போல மாட்டிவிட்டவன் அவள் முகத்தை கண்ணாடியில் பார்த்துவிட்டு, ஏதோ ஒண்ணு குறையுதே, கண்டுபிடிச்சிட்டேன் என்று அங்கிருந்த குங்குமச்சிமிழை எடுத்து அதிலிருந்த குங்குமத்தை தன் விரலால் அவள் உச்சி வகுட்டில் வைத்து விட்டு தன்னை ரசித்து பார்க்கும் கணவனை பார்த்தவளுக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை. ஆதி, எப்படி உங்களால மட்டும் என்னை இவ்ளோ லவ் பண்ண முடியுது? என்னடி, நீதான் என் உயிர். உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணாம வேற யார லவ் பண்ண போற சொல்லு? ஓ, சாருக்கு அப்படி ஒரு ஐடியா வேற இருக்கா? இந்த ஜென்மத்துல நீங்க தான் என்ன லவ் பண்ணணும். இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்ன மட்டும்தான் லவ் பண்ணணும். ஆமா, பின்ன உன்னை விட எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேற யாரு பெஸ்டா கிடைக்க மாட்டாங்கல்ல. அதனால இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் பொண்டாட்டியா இருக்கிற, சரியா? அந்த பயம் இருக்கணும் என்று வேகமாக எழுந்தவளின் கையை பிடித்து நிறுத்தியவன், ஒரு நிமிஷம் இரு என்று அங்கிருந்த டேபிளில் இருக்கும் பூவையும் ஹேர்பின்னையும் எடுத்து அவள் தலையில் வைத்து அழகாக பின்னை குத்திவிட்டு அதிலிருந்து கொஞ்சம் பூவை முன்னாடி எடுத்து போட்டு விட்டவன், இப்பதான் என் பொண்டாட்டி செம்ம கியூட்டா இருக்கா. சரி, போலாமா? என்னாதி, நீங்க கிளம்பவே இல்லையா? எனக்கு என்னடி, நான் ரெடியா தானே இருக்கேன். நான் உங்களுக்கு வேற ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க என்று சுட்கேஸை திறந்து அந்த ட்ரெஸ்ஸையும் டவலையும் கொடுத்தவள், போங்க, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இங்கேயே இதை போட்டுக்கோங்க. சரி, நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் வந்துடுறேன் என்று வேகமாக சென்று குளித்து விட்டு வந்தவன் அவள் எடுத்து வைத்த ஆடைகளை கடகடவென்று மாத்தினான்.
அவன் வெறும் டவலோடு வந்து தன்னுடைய ஆடைகளை எடுத்து போட்டுக் கொண்டிருக்க அவனுடைய திண்ணிய வெற்று மார்பையும் அவனது புஜங்களையும் பார்த்தவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது. பின்பு மெதுவாக, ஆதி, என் முன்னாடியே ட்ரெஸ் மாத்துறீங்களே, என்ன வெளியே போன்னு சொல்ல மாட்டீங்களா? நீ என் பொண்டாட்டி தானடி, உன்கிட்ட எனக்கு என்ன கூச்சம்? என்னை இப்படி பாக்குற முழு உரிமையும் உனக்கு மட்டும்தான் இருக்கு என்று அழுத்தி கூறினான். இருந்தாலும் நான் சொன்னேன் இல்ல, அது உன்னோட விருப்பம், இது என்னோட விருப்பம். என் பொண்டாட்டி கிட்ட எந்த ஒளிவு மறைவும் எனக்கு கிடையாது. அதனால நான் உன் முன்னாடியே தைரியமா ட்ரெஸ் மாத்துறேன். அதே மாதிரி உனக்கு எப்ப தோணுதோ அப்ப வேணும்னா நீ என் முன்னாடி ட்ரெஸ் மாத்திக்கோ, சரியா என்று கூறிய கணவனின் கண்களில் காதலை பார்த்தவளுக்கு தன்மேல் இப்படி ஒரு ஆத்மார்த்தமான காதலை இவனால் மட்டுமே வைக்க முடியும் என்று வேகமாக ஓடி வந்து அவனை தாவி அணைத்துக் கொண்டாள். ஆதி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ டி செல்லம் பொண்டாட்டி. சரி, இப்ப நம்ம வெளியில போலாமா? நம்ம பசங்க வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ஆமாதி, கரெக்டா சொன்னீங்க, வாங்க போலாம் என்று அவள் வெளியே செல்லவும் அதே நேரம் கவிதா அவர்கள் எதிரில் வரவும் சரியாக இருந்தது. வைஷு, இப்பதான் வரியா? அணுவை கூட்டிட்டு வர சொன்னாங்க, டைம் ஆச்சுன்னு, அதுக்காகத்தான் நான் வந்தேன். சரி வா, நம்ம 2 பேருமே போய் கூட்டிட்டு வரலாம். ஆதி, நீங்க போயிட்டு கார்த்தியை கூட்டிட்டு வாங்க. சரி என்றவன் அவளிடமிருந்து நகர்ந்ததும், என்னடி புருஷனும் பொண்டாட்டியும் இவ்ளோ நேரம் ரூம்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? சி, வாய் மூடு. 2 பேரும் ரெடி ஆகிட்டு வந்தோம், அவ்வளவுதான். நம்பிட்டேன். அதுவும் ஆதி மாதிரி ஒரு ரொமான்டிக்கான புருஷன் இருக்கும்போது ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்குது என்று கேட்ட தோழியை பார்த்து முகம் சிவந்தவள், நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, கம்முனு வாடி. தெரிஞ்சு போச்சுடி, உன் முகம் செவக்கிறதுலயே தெரிஞ்சு போச்சு, நீ என்னவோ சம்திங் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க. நீ இருக்க பாரு, சரியான வாயாடி, வாய முடிட்டு வாடி என்று அணுவின் அறைக்குள் நுழைய அவளோ போனில் ரீல்ஸை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். அதை பார்த்து இருவருக்கும், என்னடி இவ விடிஞ்சா கல்யாணம், போன்ல ரீல்ஸ பார்த்து இப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா? தாண்டி எனக்கும் புரியல. ஐயோ கடவுளே, இவளை கொஞ்சம் கொஞ்சமாச்சும் விவரம் இருக்குதா என்னன்னே தெரியலையே என்றவர்கள் அணுவின் பக்கத்தில் நின்று சென்று அணு என்று அழைக்க பட்டென்று அவர்களை நிமிர்ந்து பார்த்தவள், அனி சொல்லுங்க. என்ன அனு, நாளைக்கு உனக்கு கல்யாணம், அதை பத்தி கொஞ்சமும் பதட்டம் இல்லாம நீ பாட்டுக்கு போன்ல உட்காந்து இப்படி வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க. என்ன நீ பண்றது? பதட்டமா இருக்கிறதுனாலதான் மைண்ட சேஞ்ச் பண்றதுக்காக இப்படி வீடியோ பாத்துட்டு இருக்கேன். இல்லனா இந்நேரத்துக்கு என் கை கால் எல்லாம் ஒத்தர ஆரம்பிச்சிருக்கும். என்னன்னு சொல்ற, நிஜமாதானா? ஆமா நீ. சரி வா, உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று அவள் அதிர்ச்சியாக கேட்க, இப்போ எதுக்கு இப்படி பாத்தர்ற? உன்னை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க, வா. கார்த்தி இந்நேரம் ஸ்டேஜுக்கு போயிருப்பான். அப்படியா நீ, சரி ஓகே என்று கூறிவிட்டு அவர்களுடன் செல்ல அந்த அழகான மாலையை எடுத்து அவளுக்கு போட்டு விட்டவர்கள் அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு ஸ்டேஜிற்கு சென்றார்கள். ஸ்டேஜ் மேலே ஏறாமல் கீழேயே அவளுக்காக காத்திருந்த கார்த்தி அணு வருவதை பார்த்து அப்படியே ஒரு கணம் உறைந்து விட்டான். அவளை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ரசித்து பார்த்தவன், வாவ், என் பொண்டாட்டி இந்த சாரில செம்மையா இருக்கா. பரவாயில்லடா கார்த்தி, உன் பொண்டாட்டிக்கு எந்த கலர் கரெக்டா இருக்கும்னு பார்த்துதான் சூஸ் பண்ணிருக்க. எப்படி இருக்கா பாரு, அப்படியே தேவதை மாதிரி. ஐயோ, நாளைக்கு தான் கல்யாணமா? இன்னைக்கே கல்யாணம் முடியக்கூடாதா? நாளைக்கு நைட் வரைக்கும் நான் இவளுக்காக வெயிட் பண்ணணும். எப்படிதான் என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்க போறனோ தெரியல என்று புலம்பிக் கொண்டே நின்றவனின் பார்வையெல்லாம் அவள் முகத்திலேயே குத்தி நின்று கொண்டிருந்தது. மெதுவாக அவன் அருகே வந்த அனு, கார்த்தி, இந்த ட்ரெஸ்ல நீ அழகா இருக்கடா. ஐயோ, இந்த சாரில நீ ரொம்ப அழகா இருக்கடி. இவ்ளோ நேரமா நான் உன்னதான் ரசிச்சு பாத்துட்டு இருந்தேன்னா பாத்துக்கோயேன் என்று கூறவும், அப்படியா என்று சந்தோஷமாக அவள் கேட்க அதே நேரம் ஆதியோ, போதும் கார்த்தி, முதல்ல ஸ்டேஜ்ல போய் 2 பேரும் நில்லுங்க, எவ்வளவு நேரம் உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்றதும் அணுவை திரும்பி பார்த்தவன் அவனின் கையை நீட்ட அவளும் அவனுடைய கைமேல் தன் கையை வைக்க மெதுவாக அவளை அழைத்து கொண்டு ஸ்டேஜிற்கு சென்று அவளை அருகே நிற்க வைத்துக் கொண்டவன் வந்திருந்த உறவினர்களை எல்லாம் பார்த்து சிரித்து வைத்தான். அதற்குள் ஒவ்வொருவராக வந்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு செல்ல கொஞ்ச நேரம் கிடைத்த கேப்பில், அனு, இப்படி நம்ம 2 பேரும் ஒன்னா மாலை கழுத்துமா நிப்போன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. ஆமா கார்த்தி, அதுவும் நான் மனசுல நினைச்ச உன்னையே கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா
வாழ்க்கை ஃபுல்லா நம்ம இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும்டா. கண்டிப்பாடி என்று அவள் கைகளுக்குள் தன் கைகளை கோர்த்து கொண்டான். பிறகு வந்திருந்தவர்கள் எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு கிளம்ப ரிசப்ஷன் மிகவும் சூப்பராகவே நடந்து முடிந்தது. அதற்கு பிறகு குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆட்டம் பாட்டம் என்று டிஜேவோடு சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் செய்து கொண்டிருக்க, பிறகு நேரம் அவதை உணர்ந்தவர்கள், சரி பொண்ணு மாப்பிளையும் கொஞ்ச நேரம் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, காலையில கல்யாணத்துக்கு சீக்கிரமா எழுந்திருக்க வேண்டியது இருக்கும், இப்பவே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிக்கோங்க என்று கூற, சரி என்றவர்கள் ஒருவரையொருவர் பிரிய மனமில்லாமல் பிரிந்து அவரவர்கள் அறைக்குள் தஞ்சம் புகுந்தனர். பிறகு மீதி இருந்த அனைவருமே அவரவர்கள் அறைக்குள் சென்று ஓய்வெடுக்க, அணுவும் கண்மணியும் கௌதமியின் அறையிலேயே தங்கிக் கொண்டனர். கார்த்தியின் அறையில் அவன் அம்மாவும் அப்பாவும் தங்க போக, அதே நேரம் கார்த்தியோ, அம்மா நீங்க உங்க ரூம்லயே போய் படுத்துக்கோங்க, நைட்டு என் கூட யாரு இருக்கணும்னு அவசியம் இல்ல, நானே இங்க தனியா இருந்துக்கிறேனே. எப்படிடா உன்னை தனியா விட்டுட்டு போறது என்று அவர்கள் கேட்க, ஐயோ இவங்க இங்க இருந்தாங்கன்னா நான் எப்படி அணுகிட்ட பேச முடியும், யாரும் இல்லாம இருந்தா தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் என்று நினைத்தவன் ஏதேதோ காரணங்களை சொல்லி சிறிது நேரத்தில் அவர்களை வெளியே துரத்தி விட்டான். பிறகு நீண்ட நேரம் அமைதியாக அந்த மெத்தையில் படுத்திருந்தவன் உடனே தன் போனை எடுத்து அணுவுக்கு மெசேஜ் செய்தான். தன்னுடைய மொபைலில் ஒரு நோட்டிபிகேஷன் வந்ததும் பட்டென்று அதை ஓபன் செய்து பார்த்த அணு கார்த்தியிடம் இருந்து வந்திருக்கிறது என்றதும் உற்சாகம் அடைந்தாள். அதில் கார்த்தியோ, அனு இப்ப நான் போன் பேசலாமா என்று கேட்டு அனுப்பியிருந்தான். உடனே அவளோ படபடப்பாக, இல்ல கார்த்தி, அம்மாவும் பெரியம்மாவும் என் கூட தான் படுத்திருக்காங்க, வாய்ப்பே கிடையாது, நம்ம எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்டா என்றதும் அவனுக்கு புஷ் என்று ஆகிவிட்டது. அனு இன்னைக்கு அந்த சாரியில நீ தாறு மரா இருந்தடி, அத பத்தி உன்கிட்ட கொஞ்சம் ரசனையோட பேசலாம்னு நினைச்சேன், ஆனா இப்படி கெட்டு போச்சே. பரவாயில்ல விடு கார்த்தி, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் கூட தானே நான் பேச போறேன், அப்ப எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லு சரியா. நாளைக்கு எங்கடி நான் பேச போறேன், எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா. என்ன வேலை என்று யோசித்தவள் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று தெரிந்ததும் முகம் அப்படியே வெட்கத்தில் தக்காளி போல சிவக்க, மூடிட்டு போய் படு, குட் நைட் என்று போனை லாக் செய்து ஓரமாக வைத்து படுக்க தொடங்கினாள். அதே நேரம் கார்த்தியோ, என்னடி இன்னும் கல்யாணம் ஆகலம்னு சொல்லிட்டு தானே ஓவரா சீன் போடுற, மாவளே நாளைக்கு நைட்டு என்கிட்ட தானே சிக்குவ, அப்ப ஆப்ப வச்சு செய்யறண்டி உனக்கு என்று கூறியவன் தன்னுடைய உடைகளை கலைத்து விட்டு படுக்கலாம் என்று நினைக்கும் பொழுது அவனுடைய போனிற்கு ஒரு கால் வந்தது. அதை எடுத்து பார்த்தவன், யார் இது, புது நம்பர்ல இருந்து வருது, ட்ரூ காலர்ல வேற நேம் காட்ட மாட்டேங்குதே என்று யோசித்துக் கொண்டே இருந்தவன் போனை எடுக்கவில்லை. அதற்குள் அது கட்டாகிவிட்டது. மீண்டும் போனை டேபிளில் வைக்க போக திரும்பவும் அது அலறியது. அதை எடுத்தவன், ஹலோ யாருங்க என்று கேட்க, ஆப்போசிட் சைடில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. ஹலோ என்ன மாப்ள நல்லா இருக்கியா, நாளைக்கு லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கியா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே கிளம்பி மொட்டை மாடிக்கு வா. யாருங்க நீங்க, என்ன எதுக்கு மொட்டை மாடிக்கு கூப்பிடுறீங்க, நீங்க கூப்பிட்டோடனே ஓடி வர்றதுக்கு நான் என்ன உங்க வீட்டு நாய்க்குட்டியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ மேல வரலனா நீ கட்டிக்க போற பொண்ணு பெணமாகிடுவா என்று குரலில் மிரட்டலாக பேச, அதில் பதறிய கார்த்தி, யார் நீ, எதுக்கு இப்படி உளறிட்டு கிடக்குற, அனு அவ ரூம்ல சேஃப்டியா இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன பிரச்சனை இல்ல, அவ கூட 2 லேடிஸ் தானே தங்கி இருக்காங்க, அவங்கள போட்டு தள்ளிட்டு அவளை போடுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று உறுதியாக இருந்த குரலை கேட்டவனுக்கு ஒரு நிமிடம் ஈரக்கொலையெல்லாம் நடுங்கியது. இங்க பாரு, தேவையில்லாம என் அணுகிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காத, நீ முதல்ல யாரு, எதுக்காக நான் உன்னை பாக்கிறதுக்கு மொட்டை மாடிக்கு வரணும், அத சொல்றதுக்கு தானே வர சொல்றேன், என்னால ஒரு ரூம்குள்ள எல்லாம் வர முடியாது, அந்த ஆதி செக்யூரிட்டி வச்சு உன்னை ரொம்ப வெளியில லாக் பண்ணி வச்சிருக்கான், ஒழுங்கு மரியாதையா நீ யாருக்கும் தெரியாம மேல வந்து சேரு, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், மொட்டை மாடி வந்த உடனே ரைட் சைட்ல ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ளதான் நான் காத்துட்டு இருக்கேன், சட்டுன்னு வந்து சேரு என்று கூறிவிட்டு அவனுடைய பதிலை எதிர்பார்க்காமல் அந்த போன் கட்டாகி விட, கார்த்திக் இப்பொழுது ஒன்றுமே புரியவில்லை. இப்பொழுது என்ன செய்வது, யாரிடம் சொல்வது என்று குழம்பியவனுக்கு, சரி எதா இருந்தாலும் நம்ம ஒரு போய் பார்த்துட்டு தான் வருவோம், நமக்கு என்ன பயம், என்ன தலைவா வெட்ட போறாங்க என்று நினைத்தவன் மெதுவாக அவன் அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே பார்க்க, ஆதியின் பாட்கார்ட்ஸ் அவன் அறைக்கு வெளியே நின்றிருந்தனர். எப்படி நான் இவங்களுக்கு தெரியாம போறது என்று யோசித்துக் கொண்டிருந்தவன்,
சரி, நம்ம போவோம். இவங்க தடுத்தாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் என்று விட்டு வேகமாக அறையை விட்டு வெளியே சென்றான். அவன் நினைத்தது போலவே அவர்கள் கார்த்தியை பார்த்து, சார், இப்ப எங்க போறீங்க? இல்ல, என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவனை பிக்கப் பண்றதுக்காக போறேன். எங்க இருக்காங்க என்னன்னு சொல்லுங்க சார், நாங்களே கூட்டிட்டு வந்துடுறோம். இல்லைங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஆனா உங்களை தனியா எங்கேயும் விடக்கூடாதுன்னு ஆதி சார் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. இல்ல ப்ரோ, நான் உடனே வந்துடுவேன், நீங்க பயப்படாதீங்க என்று அவன் இவ்வளவு அழுத்தமாக கூறியதும் அவர்களுக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல், சரி சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க, நாங்க வேணா உங்க கூட துணைக்கு வரட்டுமா? நான் என்ன காட்டுக்கா போறேன் துணைக்கு வர்றதுக்கு? இங்க இருக்கிற மண்டபத்துக்கு கீழே தானே போறேன், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு உடனே வந்துருவேன் என்று கூறிவிட்டு அவர்கள் கண்ணில் மண்ணை தூவியவன் வேறு வழியாக படிக்கட்டை ஏறி மொட்டை மாடியை சென்றடைந்தான். மேலே செல்லும் பொழுது ஏனோ அவனது மனம் திக்கு திக்கு என்று இருந்தது. இருந்தாலும் அணுவிற்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்தவன் இந்த விஷயத்தை ஆதியிடம் சொல்ல வேண்டும் என்று கூட யோசிக்காமல் வேகமாக அங்கு சென்று அந்த அறையின் கதவை தட்ட, கதவு திறந்துதான் இருக்கு, உள்ளவா என்றதும் ஒரு நிமிடம் பதறியவன், யார் இந்த பொண்ணு, இவ்ளோ தைரியமா என்கிட்ட நடந்துக்கிறா, ச்சே இவளையெல்லாம் என்று விட்டு வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வர, அதே நேரம் கதவு பட்டென்று லாக் ஆனது. பயத்தில் திரும்பி பார்த்த கார்த்தி அங்கே கீர்த்தி நிற்பதை பார்த்தவன், நீயா? நீ அணுவோட அத்தை பொண்ணு கீர்த்தி தானே? பரவாயில்ல கார்த்தி, எனக்கு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கியே, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா என்று கேட்டதும், உன் மூஞ்சிய கூட பார்க்க பிடிக்கல, இதுல வேற உன்னை ரொம்ப பிடிக்குமான்னு கேக்குற. உன் கேரக்டர் என்னன்னு அணு என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கா. இப்படி ஒரு கேவலமான பொண்ண நான் பார்த்ததே இல்ல. அதெல்லாம் விடு, நீ எப்படியோ போய் தொலை, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. என்னை எதுக்கு வர சொன்ன அதை மட்டும் சொல்லு. என்ன கார்த்தி, அதுக்குள்ள இப்படி கோபமா பேசினா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏய், தேவையில்லாம என்ன விஷயம்னு சொல்லு, பேசிக்கிட்டே இருக்காத. அதுவா, நாளைக்கு காலையில அந்த அணுவை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. என்ன என்று அதிர்ச்சியாக அவளை பார்த்தவன், எதுக்கு நீ இப்படி பேசுற? ஆமா, நீ அந்த அணுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ எனக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்கணும் என்று வெறி பிடித்தவளை போல பேசுவதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. ஏய், நீ என்ன சரியான லூசா இருப்பியாடி? நாளைக்கு காலையில எனக்கு அணுவுக்கு கல்யாணம், நாங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றோம். அப்படி இருக்கும் பொழுது இடையில நீ என்னடி கரடி மாதிரி வந்து உயிரை வாங்குற? உனக்கு என்ன ஊர் உலகத்துல வேற ஆம்பளையே கிடைக்கலையா என்று அவன் கேட்டதும் அவள் முகம் ஒரு நிமிடம் சுருங்கியது. பின்பு கேவலமான ஒரு சிரிப்பை சிரித்தவள், எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்ல, ஆனா எனக்கு நீ வேணும். என்னைக்கு அணுவோட நிச்சயதார்த்தத்துல உன்னை நான் பார்த்தனும், அன்னையில இருந்து உன்கிட்ட என் மனச பறி கொடுத்துட்டேன். கட்டினா உன்னதான் கட்டணும்னு இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை தனியா என்னால எங்கேயுமே சந்திக்க முடியல. வேற வழி இல்லாம தான் இன்னைக்கு யாருக்கும் தெரியாம இந்த மண்டபத்துக்கு வந்திருக்கேன். மரியாதையா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. உன் லைஃப்ல நீ எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷமா வாழலாம். நானும் உன்னை அந்த அளவுக்கு பாத்துக்குவேன். தேவையில்லாம அந்த அணுவதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன, அந்த அணுவோட போடா, உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு உன்னை கேவலப்படுத்தி விட்டுருவேன், ஜாக்கிரதை என்று மிரட்டவும், அவள் மிரட்டலை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் உள்ளுக்குள் பக்கென்று இருந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல், உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ என்று கூறிவிட்டு வேகமாக வந்து கதவின் லாக்கில் கையை வைக்க, பட்டென்று ஒரு கர்ச்சிப்பை எடுத்து அவன் முகத்தில் வைத்து அமுக்கினாள். அதில் அவன் தடுமாறி அவளை தள்ளிவிட பார்க்க, அதற்குள் அந்த நெடி அவன் மூக்கிற்குள் நுழைந்து அவன் மூளையை மழுங்கச் செய்தது. மெதுவாக அவன் கண்கள் மயக்கத்தை தழுவ அவளை அப்படியே இழுத்து கொண்டு வந்து மெத்தையில் படுக்க போட்டவள், என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா? ஏற்கனவே அந்த ஆதியத்தான் ஏமாந்து போய் அந்த வயசு கிட்ட விட்டுட்டேன். இப்போ அவகிட்ட இருந்து பிரிக்க முடியாம அவஸ்தைப்படுறேன். அதே மாதிரி அணுகிட்டையும் உன்னை விட்டு கொடுத்துருவேன்னு நினைச்சியா? நான் நினைச்சத அடைஞ்சே தீருவேன். அந்த ஆதி இல்லனா என்ன, நீயும் அழகாத்தான் இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் யாரையும் எனக்கு பார்த்த உடனே பிடிச்சது இல்ல, உன்னைத்தான் முத டைமா பிடிச்சிருக்குது. அதனால உன்னையே கல்யாணம் பண்ணிட்டு அந்த அணுவை காலம் முழுக்க கண்ணீர் விட வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழறத பார்த்து வெம்பி வெம்பி அவ சாவணும். தங்கச்சியோட அழுகையை பார்த்து பார்த்து அந்த ஆதி தன்னம் துடிக்கணும். என்ன கல்யாணம் பண்ணாம விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த ஆதி வருத்தப்பட்டு வயசுக்கும் அவனுக்கும் பிரச்சனை வரணும்.
அதுக்காகத்தான் நான் இவ்வளவும் பண்றேன் என்றவள் மெதுவாக அவனிடம் சென்று அவன் அருகே அமர்ந்து கொண்டு அவன் மார்பில் தன் தலையை சாய்த்தவள், கார்த்தி, இவ்வளவும் நான் உனக்காக தாண்டா பண்றேன், தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோடா என்று கூற அரை மயக்கத்தில் இருந்தவனுக்கு அப்பொழுதும் அவள் தன் அணு இல்லை என்பதில் மட்டும் தெளிவாக இருந்ததால் அவளை பிடித்து எட்டே தள்ள முயற்சி செய்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. என்னடா இவ்ளோ மயக்கத்திலையும் என்ன உன் பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறியா? அப்படி என்ன என்கிட்ட இல்லாதது அந்த அணுகிட்ட இருக்கு என்று அவனுடைய கைகளை எடுத்து அவள் முகம், கழுத்து, மார்பு என்று மெதுவாக இறுக்கி கொண்டு வந்தவளுக்கு உடம்பெல்லாம் ஒரு உணர்ச்சி பரவியது. தன் உடல் சிலிர்ப்பதை பார்த்தவளுக்கு, ஆம்பளை சுகம் இப்படித்தான் இருக்குமா? இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு என்றவள் அவன் அருகே படுத்துக் கொண்டு அவனை இறுக்கமாக அணைக்க, அவன் காற்றிலேயே கையை ஆட்டுவது போல அவளை தள்ளு தள்ளு என்று தள்ளி கொண்டிருந்தான். நீண்ட நேரம் அவனின் அத்துமீற நினைத்தவளால் எதுவுமே முடியவில்லை. அவனை விட்டு கொடுக்கவும் மனசில்லாமல், எப்படியாவது இவன் தன்னை கெடுத்துட்டான்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு இவன் கையால நாளைக்கு தாலிய வாங்கிட வேண்டியதுதான், வேற வழியே இல்ல என்றவள் வேகமாக அங்கிருந்த டேபிளில் தனது போனில் வீடியோவை ஆன் செய்து அதை ரெக்கார்ட் ஆகிறதா என்று மீண்டும் ஒரு முறை செக் செய்துவிட்டு மெதுவாக அவன் அருகே சென்று மீண்டும் அவன் மார்பில் தலையை வைத்து அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டாள். வீடியோ சிறிது நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. பிறகு மெதுவாக எழுந்து வந்தவள் அதை ஆஃப் செய்துவிட்டு அங்கிருந்த சேரில் வந்து அமர்ந்து கொண்டாள். இவனுக்கு முதல்ல மயக்க தெரியட்டும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இருக்கு என்று நினைத்தவள் அந்த சேரிலேயே அப்படியே உறங்கிவிட்டாள். காலையில் தூங்கி எழுந்ததிலிருந்து அனைவரும் திருமணத்திற்காக பரபரப்பாக தயாராகி கொண்டிருக்கவும் அணுவும் குளித்து முடித்துவிட்டு வந்து அமர பியூட்டிஷியன் வந்து அவளை அழகாக தயார் செய்ய தொடங்கினார். அதே நேரம் ஆதி, வைஷு, கவி, விஸ்வா, ஹரி, பிரியங்கா என்று அனைவரும் ஜோடி ஜோடியாக தயாராகி கொண்டிருந்தனர். கார்த்தியின் அறைக்கு வந்த அவனது அப்பா அவனை காணாமல், எங்க போயிட்டு அந்த பையன் இன்னும் கிளம்பாம பாத்ரூம்ல இருக்கானா என்று பாத்ரூம் அருகே சென்று கதவை தட்டி, கார்த்தி, கார்த்தி என்று கூப்பிட அங்கிருந்து எந்த சத்தமும் இல்லை. மீண்டும் அறைக்குள் வந்து அவனது அனைத்து அறைகள் முழுவதும் தேட, பின்பு ஒருவரிடமாக தேடி முடித்தவருக்கு மனதுக்குள் ஏதோ ஒன்று தவறாக தோன்றியது. உடனே அந்த கூட்டத்தில் ஆதி எங்கே இருக்கிறான் என்று பார்த்தவர் வேகமாக அவனிடம் சென்று, தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தனியா வாங்கல. என்ன சங்கிள், சொல்லுங்க. தம்பி, கார்த்தியை காணோம்பா, நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். என்ன அங்கிள் சொல்றீங்க? அவன் என்ன குழந்தைய காண போறதுக்கு? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். இல்ல தம்பி, மண்டபம் ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயுமே அவனை காணோம். இப்போ என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியல என்றதும் ஆதிக்கு ஏதோ தவறாக நடப்பது போல தோன்றவும், சரி நீங்க பதட்டப்படாதீங்க, நான் என்னன்னு பாக்குறேன் என்றவன் அவனது பாடி கார்ட்ஸை அழைத்து கார்த்தியை தேடச் சொன்னான். அவர்களும் அந்த மண்டபம் முழுவதும் ஒரு அறை பாக்கி இல்லாமல் அனைத்து இடத்திலும் அவனை தேடி பார்த்தவர்கள், சார் எங்கேயுமே கிடைக்கல மாப்பிள, எங்க போனார்னே தெரியல. இடியட்ஸ், உங்களை எல்லாம் ரூமுக்கு முன்னாடி தான் இருக்க சொன்னேன், என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நைட் எல்லாம்? இல்ல சார், அவர் ஃப்ரெண்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கீழே போறதா தான் சொன்னாரு, கடைசியில இப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் சேலரி கொடுத்து வச்சிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும், தண்ட கருமாந்திரங்களா, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை எல்லாம் தொலைச்சு கட்டிடுவேன் என்று அவன் கைகளை மீட்டி மிரட்டியதும் அவர்களின் ஈரக்கொலையே ஒரு நிமிடம் நடுங்கிவிட்டது. அதே நேரம் இந்த விஷயம் அனைவருக்கும் தெரிய வர அணுவின் காதுக்கும் சென்றது. உடனே பதறி அடித்தவள் அறையிலிருந்து வெளியே ஓடி வர, அப்பொழுது அங்கு வந்த ஆதியிடம் ஓடி சென்று அவனை அணைத்துக் கொண்டு, அண்ணா, கார்த்தி எங்கண்ணா, எங்க போனா? அவன் நைட்டு கூட என்கிட்ட பேசிட்டு தான் படுத்தான் என்று கண் கலங்க மனக்கோலத்தில் நின்ற தங்கையை பார்ப்பவனுக்கு தன் இதயத்தை யாரோ கடப்பாரை எடுத்து குத்துவது போல வலித்தது. அனு ப்ளீஸ், நீ அழுவாத, அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான், எங்கேயும் போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, நீ போய் ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்ல இரு, நான் என்னன்னு பாக்குறேன் என்று அவன் கூறும் பொழுதே அணுவின் போனிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. பட்டென்று கார்த்தி தானோ என்று வேகமாக போனை எடுத்து ஆன் செய்ய அதில் சற்று நேரத்தில் முன்பு கீர்த்தி வெளியிட்ட அனைத்து வீடியோவும் சென்ட் செய்யப்பட்டிருந்தது. என்ன வீடியோ இது என்று ஓபன் செய்ய கார்த்தியும் கீர்த்தியும் மெத்தையில் ஒன்றாக அணைத்துக் கொண்டு படுத்திருப்பது போன்ற ஒரு வீடியோ. அதை பார்த்து அணுவிற்கு தன் உலகமே சுழன்று பூமிக்குள் புகைவது போல இருக்க,
என்ன செய்வது என்று புரியாமல் தன் கையில் இருந்த போனை தவறவிட்டாள். அதை சரியான நேரத்தில் பிடித்த ஆதி அந்த போனை வாங்கி அதிலிருந்த வீடியோவை பார்க்கவும் அவன் கண்கள் தீப்பிழம்பாய் எரிந்தது. அனு, இது யார் அனுச்சது? கீர்த்தி தான் அனுப்பியிருக்கானா என்று அழுது கொண்டே கூற, அவளோட கேவலமான எண்ணம் ஏன் நமக்கு தெரியாதா? கண்டிப்பா கார்த்தி இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டான். என்னன்னா 2 பேரும் இப்படி ஒரு பெட்ஷீட் குள்ள படுத்துட்டு இருக்காங்க, ஆனா ஒரு தப்பு கூட நடந்திருக்காதுன்னு சொல்றீங்க. எனக்கு என் கார்த்தி இல்லையானா என் கல்யாணம் அவ்வளவுதானா? இனிமே நடக்கவே நடக்காதா என்று தேம்பி தேம்பி அழுதவளை பார்த்தவனுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அனு, கார்த்தியை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் உன்னை தவிர வேற யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். இது ஏதோ தப்பா நடந்திருக்கு. கார்த்தி அந்த கீர்த்திய திரும்பி கூட பார்க்க மாட்டான். எனக்கு புரியுதண்ணா நீங்க சொல்றது. ஆனா இப்படி ஒரு வீடியோவை பார்த்தா எல்லாரும் அவனதான் தப்பா நினைப்பாங்க. மத்தவங்களை விடு, நீ கார்த்தியை சந்தேகப்படுறியா? இல்லனா அவன் ஏன் கார்த்தி எந்த காலத்திலயும் தப்பு பண்ண மாட்டான். உனக்கு புரிஞ்சா சரி. எனக்கும் கார்த்தி மேல முழு நம்பிக்கை இருக்குது. அதே நேரம் கண்மணியும். என்னாதி, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதெல்லாம் நம்பாமல இருக்க முடியும்? ஒருவேளை கார்த்தி மயக்கத்துல இருக்கும்போது கூட அவன் ஏதாவது இந்த மாதிரி பண்ணியிருந்தா தப்பு நடந்தது தானே என்று கூற, அதே நேரம் ஆதியோ, இல்லம்மா, வாய்ப்பே கிடையாது. அனு, இதுல கார்த்தி படுக்கிறத பாத்தியா? சோ அவன் நினைவில்லாம தான் படுத்துட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த கீர்த்தி தான் அவனை இறுக்கமா அணைச்சிட்டு இருக்கா. அவனோட கை அவன் மேல கூட படல. இதுல இருந்து என்ன தெரியுது? அவனை மயக்கமாக வச்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கா. இதை காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னையும் அவனையும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கா என்று ஆதி சொன்னதும் பொழுதுதான் அந்த வீடியோவை அனைவரும் உற்று பார்த்து விட்டு, ஆமா ஆதி, நீ சொல்றது கரெக்டு தான் என்று கௌதமி கூற, அதே நேரம் கார்த்தியின் அம்மா அப்பாவோ, என்ன தம்பி, யார் தான் இந்த பொண்ணு? எதுக்காக தேவையில்லாம என் பையனோட மானத்தை எப்படி வாங்குறா? கல்யாண நேரத்துல என் பையன் இப்படி ஒரு கோலத்துல யாராவது பார்த்தாங்கன்னா எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. நாங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்க தான், ஆனா மான கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருந்தோம். கடைசியில இப்படி ஆயிடுச்சு என்று அவர்கள் கதறி அழுக, அங்கிள், ஆண்டி, நீங்க எதுக்கு இப்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க? கார்த்தி பத்தி எங்களுக்கு தெரியும். என்ன நடந்தாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் என்றவன் அந்த பாடி கார்ட்ஸிடம், இந்த வீடியோ எந்த லொகேஷன்ல இருந்து அனுப்பியிருக்காங்க, இது எந்த இடம்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் என்று கூற, ஓகே சார் என்றவர்கள் 5 நிமிடத்தில் அந்த லொகேஷனை கண்டுபிடித்து விட்டனர். அவர்கள் ஆதியிடம் வந்து, சார், இந்த மண்டபத்தோட லொகேஷன்ல இருந்து தான் இந்த வீடியோவை சென்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அவங்க இங்கதான் இருக்காங்களா? இந்த மண்டபத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு ரூமே இல்லையே. அதான் பாஸ், எங்களுக்கும் ஒன்னும் புரியல. சரி, மண்டபத்தோட சிசிடிவிய நான் உடனே செக் பண்ணணும் என்றதும் அனைத்து சிசிடிவியும் செக் செய்ய, கார்த்தி மெதுவாக அவன் அறையில் இருந்து வெளியே வந்து வேறொரு வழியாக மொட்டை மாடிக்கு ஏறி செல்வதை பார்த்த ஆதி அதற்கு முன்னே இருந்த ஃபுட்டேஜை காட்ட சொல்ல அதையும் ஓடவிட்டு காட்டினார்கள். அப்பொழுது கீர்த்தி தலையில் தன்னுடைய ஷாலை எடுத்து முக்காடு போல போட்டுக்கொண்டு தன் முகத்தை மறைத்தவாறு வேகமாக அந்த மொட்டை மாடி படிக்கட்டை ஏறி செல்வதை அந்த வீடியோவில் பார்த்த ஆதிக்கு கோபத்தில் கண்கள் எல்லாம் சிவந்து பல்லை நரநரவென்று கடித்தவன், அப்ப இந்த ரூம் இந்த மண்டபத்தோட மொட்டை மாடியில தான் இருக்குதா என்று கூறிவிட்டு, கீர்த்தி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. என் தங்கச்சியோட கல்யாணத்தன்னைக்கு அவளை நீ அழ வச்சிருக்க. இதுக்கான பலனை கண்டிப்பா நீ அனுபவிப்படி. நீ மட்டும் இல்ல, உங்க அம்மாவும் சேர்ந்து தான் இந்த பலனை அனுபவிக்க போறாங்க. உன் வாழ்க்கையில இந்த ஆதியை ஏண்டா பகச்சுக்கிட்டோம், இந்த ஆதியோட மாப்பிள்ளை மேல ஏண்டா கைய வச்சோம்னு நினைச்சு நீ வருத்தப்படுற அளவுக்கு உனக்கு நான் கொடூரமான தண்டனைய கொடுக்கல. நான் ஆதி இல்லடி என்று கோபமாக கூறியவன் தரையில் காலை உதைத்து விட்டு வேகமாக அவன் முன்னே செல்ல, வைஷுவோ, ஆதி ப்ளீஸ் கோவப்படாதீங்க. ஏன் நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. இப்ப என்னடி பண்ண சொல்ற? என் தங்கச்சியை பாரு, எப்படி கண்ணு கலங்கி அழுதுகிட்டு இருக்கா. இன்னைக்கு அவளோட கல்யாணம். அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். இன்னைக்கு போய் அவளை அழ வச்சிட்டாளே, அவளை நான் சும்மா விடணும்னு சொல்ல வரியா? இல்லாதி, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? கார்த்தி இருக்கிற இடம் தான் நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. வாங்க, நம்ம போய் கார்த்தியை கூட்டிட்டு வந்துடலாம். என்ன பேசுற வைஷு? கார்த்தி கிடைச்சா மட்டும் போதுமா? இவ்வளவு நேரம் என் தங்கச்சி அழுதுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாம்? அவளை அப்படியெல்லாம் சும்மா விட முடியாது என்றவன் வேகமாக படிக்கட்டில் ஏறி செல்ல, அதே நேரம் அவர்கள் அனைவரும் அவன் பின்னாலேயே ஓட மொத்த குடும்பமும் மொட்டை மாடிக்கு ஓடியது. மாடிக்கு சென்ற ஆதி சுற்றுமுற்றும் பார்க்க அங்கு ஓரமாக இருந்த ஒரு இடத்தில் லேசாக விளக்கு வெளிச்சம் தெரிவது போல இருக்க, பட்டென்று அங்கே சென்றவன்,
ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அந்த கதவை எட்டி ஒரு உதைவிட்டான். அவ்வளவுதான், கதவு டமார் என்று உடைத்துக் கொண்டது. அவனோடு சேர்ந்து அனைவரும் அங்கே உள்ளே இருக்கும் காட்சியை பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் நின்றனர்.